தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு வடிவம் காசிநாதன் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தாங்கள் சற்று முன் திருவருட்பாவில் ஒரு பாடல் இது குறித்த உரை விளக்கம் கேட்டிருந்தீர்கள். இந்த நீங்கள் சொன்ன பாடல் துஞ்சாத நிலை ஒன்று சுத்த சன்மார்க்க சூழலில் உண்டு அப்படின்ற ஒரு பாடல். இது ஆடேடி பந்து ஆடேடி பந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி பந்து அப்படின்ற தலைப்பில் 10 பாடல்கள் வருங்க. இந்த 10 பாடல்களுக்கும் நமது தயாநிதி சுவாமி சரவணானந்த அவர்கள் உரை விளக்கம் எழுதியிருக்காங்க. அது ஒரு சிறிய புத்தகமாகவே பிரசுரம் பண்ணாங்க. இப்போ அதனுடைய காப்பி இல்லை. நம்ம குழுவில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு சென்ற வருடம், ஓரிரு வருடங்களுக்கு முன்னாடி. அந்த புத்தகமும் அந்த உரை விளக்க புத்தகம் இல்லை. சுவாமிகள் இதில் என்ன சொல்லியிருக்கிறான்ற ஒரு ஞாபகம் மட்டும் இருக்குது. அதை விளக்கத்தை இப்பொழுது தங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். அந்த பாடல் முதல்ல பார்ப்போம். இந்த பாடல் 8வது பாடலாக வருது. இந்த ஆடேடி பந்து பாடலையும் சரி, ஞான சரியை பாடலையும் சரி, இதில் மரணமில்லா பெருவாழ்வை பற்றி தான் இந்த ரெண்டுமே அதிகமாக பறைசாற்றுகின்ற ஒரு பாடலாகும். இல்லை வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருங்கன்னா, சுத்த சன்மார்க்கம் என்பது சாகா கல்வியை தெரிவிப்பதே அன்றி வேறொன்றும் இல்லை அப்படின்னு தான் சுவாமி சொல்கிறாங்க. அதில் ஞானசரியை 28 பாடல், இந்த ஆடேடி பந்து 10 பாடல், இதெல்லாம் இந்த முழுக்க இந்த மரணமில்லா பெருவாழ்வை வழங்குகின்ற அந்த சுத்த சன்மார்க்க சூழலை பற்றி தான் சொல்கிறாங்க. அதில் இதுக்கு நமது தயாநிதி சுவாமி சரவணானந்தா இதுக்கு மட்டும் இல்லை, வேறு இடத்துலையுமே இந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கு தான் சுவாமிகள் உரை விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாடல் முதல்ல பார்த்துட்டு அதுக்கு என்ன சுவாமி பொருள் சொல்லியிருக்காருன்னு தான் பார்ப்போம். துஞ்சாத நிலை ஒன்று, துஞ்சாத நிலை ஒன்று சுத்த சன்மார்க்க சூழலில் உண்டு, சுத்த சன்மார்க்க சூழலில் உண்டு, அது சொல்லலவன்றே, அது சொல்லலவன்றே, எஞ்சாத அருளாலே நான் பெற்று கொண்டேன், எஞ்சாத அருளாலே யான் பெற்று கொண்டேன், இறந்தாரை எல்லாம் எழுப்புதல் வல்லேன், இறந்தாரை எல்லாம் எழுப்புதல் வல்லேன், விஞ்சாத அறிவாலே தோழி நீங்கே, வேது செய் மரணத்துக்கு ஏது செய்வோம் என்றே, அஞ்சாமல் என்னோடே ஆடேடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து, அஞ்சாமல் என்னோடு ஆடேடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து. இந்த பந்தாடல் அப்படின்ற ஒரு விளையாட்டு மூலம் சுவாமிகள் இந்த ஒரு இதை சொல்கிறாங்க. அருட்பெருஞ்சோதி ஏது செய் வேது செய் மரணத்துக்கு ஏது செய்வோம் என்றே, அஞ்சாமல், அதாவது மரணம் வரப்போதே இது பிறந்தவன் இறந்து போகிறது தானே, அது காலங்காலமாக நடைபெற்று வருது. எப்படி பிறப்பு இயற்கையோ இறப்பும் இயற்கை தானே, பிறப்பு ஒன்று உண்டெனால் இறப்பு என்பது நடந்து தானே தீரும். இது இந்த விதியை எப்படி மாற்ற முடியும் அப்படின்லாம் நம்ம கேள்வி கேட்குறோம். இது எல்லோருக்கும் இருக்கிற ஒரு ஐயப்பாடு. அதனால் மரணமில்லா பெருவாழ்வை பற்றி யாருக்கும் நம்பிக்கை இல்லை.
ஏன்னா வரலாறுக்கு பிறகு யார் அடைந்தார்கள், வரலாறுக்கு பிறகு யார் அடைந்தார்கள், யாரும் அடையவில்லை. வள்ளல் பெருமான் தன்னுடைய ஒளியுடம்பை மறைத்து கொண்டு 153 வருடங்கள் ஆகியிருக்கிறது. அதற்கப்புறம் யாருமே வரவில்லையே. அப்போ அந்த மரணமில்லா பெருவாழ்வு என்பது சாத்தியமில்லாத ஒன்று போல் தான் தோன்றுகிறது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். சிலர் அவர் அதுக்குன்னே பிறந்தாருப்பா, அது அவரால் மட்டும் சாத்தியமாயிடுது சொல்லிட்டு போயிருக்காரு, அது மற்றவங்களுக்கெல்லாம் அது எப்படி நடக்கும்? அப்படி நடந்திருந்தா 153 வருடங்களில் யாராவது ஒருத்தர் வந்திருப்பாங்களே. இப்படியே தானே காலம் போயிட்டுருக்கு. அதனால் இது இயற்கையை நம்ம எப்படி மாற்ற முடியும்ன்றது தான் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயம் சொல்கிறதுல அதில் இன்னும் நமக்கு நம்பிக்கைன்றது அணுவளவும் வரல. ஆனால் வள்ளலார் சொல்கிறது என்ன சொல்கிறாருங்கன்னா, இதுவரையில் இருந்து வந்தது ஆன்மீக பரிணாம வளர்ச்சியில், பிரபஞ்சத்தினுடைய பரிணாமத்தில் எல்லோரும் நினைப்பது போல் பிறந்தால் இறப்பு, இறந்தால் பிறப்பு என்பது உண்மையாகத்தான் இருந்து வந்தது. ஆனால் இந்த பிரபஞ்சத்தையும் இங்கு எத்தனையோ கோடி உயிர்களையும் வாழ வைத்துள்ள அந்த நம் கண்ணுக்கு தெரியாத, மனதினால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அந்த ஒப்பற்ற பேர் அருட்சக்தி ஒன்று இருந்துதானே ஆக வேண்டும். அது இந்த பிரபஞ்சத்தை யுக யுகமாக நடத்தி வந்திருக்கிறது என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருந்துதானே இருக்க வேண்டும். நோக்கம் இல்லாது மற்ற சமயங்களில் சொல்வது போல இந்த பிரபஞ்ச இயக்கம், இந்த உயிர்களுடைய வாழ்வு, இதெல்லாம் ஆண்டவருடைய ஒரு திருவிளையாடல் அப்படின்றதும், வேதாந்திகள் இதெல்லாம் ஒரு மாயை என்று சொல்வது போலும் அது மறுக்கின்றார் அருட்பிரகாச வள்ளலார். இது ஆண்டவருடைய திருவிளையாடலும் அல்ல, இது இந்த பிரபஞ்சம் மாயையும் அல்ல. இதுக்கெல்லாமே இது ஒரு காரிய உலகம். இந்த காரிய உலகத்துக்கு பின்னாடி ஒரு மகா காரண சக்தி ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் நம்மெல்லாம் இங்கே வரவழைத்து இந்த உலக வாழ்க்கை என்கின்ற இந்த களத்திலே ஒவ்வொரு நாளும் நமக்கு பல பல அனுபவங்களை வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த அனுபவங்கள் எதற்காக வழங்கப்படுகிறது என்பதுதான் நம்மால் தெரிந்து கொள்ள முடியாத, புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கிறது. ஏன்னா நாம் எதையுமே நாம் சிந்திப்பதில்லை. பிறந்து விட்டோம், உணர்விலே பசி எடுக்கிறது. அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உயிர் வாழ்க்கையிலே. உணவு ஆக பசி, தாகம், இதுதான் பிரச்சனை. இதை நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா உயிர் போயிடும். மற்ற ஜீவராசிகளை இயற்கையில் என்ன கிடைக்குதோ அதெல்லாம் வேக வச்சு சாப்பிடல, புல் வைக்கோ அதெல்லாம் சாப்பிட்டு இயற்கையில் என்ன கிடையாது சாப்பிட. ஆனால் மனிதன் அப்படி கிடையாது. இவன் பக்குவம் அடைந்த பிறகுதான் ஒரு உயிரானது பல கோடி பிறவிகளுக்கு அப்புறம் மனித பிறவி எடுக்கிறது. அதனாலே உணவை கூட இவன் பக்குவப்படுத்தி தான் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதுவும் ஒரு இயற்கை நியதி தான். மற்ற உயிரினங்களைப் போல புல், பூண்டு, இலை, சருகு இதில் உண்டானால் இவனுக்கு அது ஜீரணமாகாது. ஆனாலே பக்குவப்படுத்தும், தீயை கொண்டு பக்குவப்படுத்தி தான் உணவு உண்ண வேண்டும். இப்படி மனிதன் எல்லாவற்றிலும் பக்குவம் அடைந்து வந்திருக்கிறான். மற்ற உயிரினங்கள் எல்லாம் எத்தனையோ கோடி கோடி வருடங்களுக்கு முன்னாடி குரங்கு இருந்தது, ஆடு இருந்தது, மாடு இருந்தது. அவைகளெல்லாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை முறை அப்படியே வந்திருக்கிறது. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கை முறை அப்படி இல்லை என்பார் சுவாமி சரவணானந்த அவர்கள். ஒவ்வொரு நாளும் இவன் தன்னுடைய வாழ்க்கை முறையை மேம்படுத்தி கொள்ளுகின்றான். எப்படி இன்னும் நல்லா வாழ முடியும், எப்படி இன்னும் சிறப்பாக வாழ முடியும்னு சொல்லிட்டு அது ஒரு பரிணாமம். இந்த பரிணாமம்ன்றது பார்த்திங்கன்னா மனித இனத்துக்கு மட்டும்தான் இது அதிகமாக இந்த பரிணாமம் வளர்ச்சிருக்கு. மற்ற உயிரினங்களில் எத்தனை கோடி வருடம் எப்படி இருந்ததோ அப்படி தான் இருந்திருக்கு. எதனா ஒரு சிறு சிறு மாற்றங்கள் மட்டும் நிகழ்ந்திருக்கலாம். ஆனால் ஆதி மனிதன் ஆடையின்றி தெரிந்தான், இப்பொழுது எப்படி இருக்கிறான்?
ஆகாயத்திலே பறக்கிறான், கண்டம் விட்டு கண்டம் செல்லுகின்றான், வேறு செவ்வாய் கிரகத்துக்கு செல்லுகின்றான். இது இந்த மனதை கொண்டு அவன் வாழ்க்கை முறையை மேம்படுத்தி கொள்ளுகின்றான். உடல் தேவையான சுகங்கள் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் விஞ்ஞான சாதனங்களிலாலே வரவழைத்து சுகமாக சுகபோகத்தோடு வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்து கொள்கின்றான். இப்படி இந்த பரிணாம வளர்ச்சி காரணம் பக்குவ மனிதன் பக்குவப்பட்டிருக்கான். இது இப்படி இவன் தன்னுடைய முயற்சிகள் செய்தாலும் இது எல்லாமே இந்த மண்ணிலிருந்து தோன்றியவன் தான் மனிதன். எது இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. அதனாலே இந்த மனம் நான் தான் நினைத்தேன், நான் தான் செய்தேன், எல்லாவற்றையும் நான் தான் செய்தேன் அப்படின்ட்டு நாம் அறியாமல் நினைக்கிறோம். ஆனால் மனம் என்ற ஒரு கருவி கூட சூழ்நிலையை வச்சுத்தான் நாளும் நாளும் அது ஒவ்வொரு அதனுடைய எண்ண அலைகள் எண்ண ஓட்டங்கள் ஒவ்வொன்றுமே சூழ்நிலைக்கேற்பத்தான் அது மாறுகிறது. அதனால ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுகின்றது என்றால் அதற்கு காரணம் புறச்சூழல். இன்னொன்று ஏற்கனவே முன்பு இறந்த காலத்தில் அனுபவித்த அனுபவங்கள். இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து தான் ஒவ்வொரு எண்ணலைகளும் தோன்றுகின்றன. அதனால இதெல்லாமே ஒரு இயற்கையாக நடைபெறுவது தான். எதுக்கு இது நம்ம இதை நம்ம பார்க்குறோம்னா எல்லாமே இந்த பிரபஞ்ச சக்திக்கு உட்பட்டு தான் எல்லாமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி பரிணாமம் அடைந்த மனிதன் இந்த மனதை கொண்டு இவன் செய்ய வேண்டிய முக்கிய காரியம் என்ன என்பது ஆதியிலிருந்தே அதுக்காகத்தான் மனித மனம் இந்த மனிதன் மட்டும்தான் நமக்கு மேலே அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது, நம்ம இயக்குகின்ற ஒரு சக்தி இருக்கிறது, எதையுமே நாம் செய்யவில்லை, இதயம் தானாக இயங்குகிறது, நுரையீரல் தானாக சுருங்கி வருகிறது, ரத்தம் தானாக ஓடுகிறது, எல்லாம் இந்த உடவுல எல்லாம் தானாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் போக நாம் இங்கு வந்ததும் தானாகத்தான் வந்தோம். நாம் எதுவும் ப்ரீ பிளானிங் பண்ணலை, முன் திட்டம் எதுவும் விடலை. இது திடீரென்று ஒன்று நிகழ்ந்து விட்ட ஒரு வாழ்க்கை முறை தான். ஏன்னா இந்த வாழ்க்கை இன்னாருக்கு மகனாக பிறக்கணும், இந்த மாதிரி வாழ போகிறோம், நமக்கு எதுவும் தெரியாது. இது எதிர்பாராத நிகழ்ந்து விட்ட ஒரு தற்செயலாக நிகழ்ந்து விட்ட ஒன்று போல் தான் நமக்கு தோன்றுகிறது. அதுதான் உண்மை. ஆனால் இப்படி வரவழைக்கப்பட்டுள்ள மனிதன் யார் வரவழைத்தது? நாம வரல, தானாக வந்தது. அப்போ அந்த தான் என்ற ஒன்று தான் இயற்கை என்றார் வள்ளலார். அந்த தான் ஒரு தானாய் தானே தானாய் ஊன் உயிர் விளக்கும் ஒரு தனி பொருளே. தான் ஒரு தானாய் தானே தானாய். ஆக இந்த உடல் எத்தனையோ 200 300 உறுப்புகள் அதெல்லாம் தானா இயங்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த உறுப்புகளை பற்றி நமக்கு என்ன தெரியும்? என்னென்ன உறுப்பு எங்கெங்க இருக்கு, இதெல்லாம் ஏன் வருது? இது தோல் பையனால மூடப்பட்டிருக்கு. எந்த உறுப்பு எங்கே இருக்கு, அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒன்றும் தெரியாது. அது அப்படியே நம்ம கற்பனை செய்து பார்த்தா இந்த இந்த மாமிச உடல்ல ஒவ்வொரு உள்ள இருக்கிற ஆர்கான்ஸும் நெருக்கமாக நெருக்கி வைக்கப்பட்டு அப்படியே ஒரு நெருக்கத்தில் ஒரு தொகுக்கப்பட்டு உள்ள ஒரே இருட்டு. ஆக இந்த இது ஒரு உணவு, ஒரு குப்பை, இதை பல ஆர்கான்ஸ் எல்லாம் அசுத்த ஆர்கான் ஒரு இயக்கத்திலேயே கொண்டுடணும். ஆக இது ஒட்டுமொத்தம் பார்க்கக்கூடிய ஒரு எடை போடக்கூடிய ஒரு மாமிச குவியல். இது இருள். இதுக்குள்ள என்னென்ன இருக்கு, என்னென்ன செய்து நமக்கு சத்தியமா ஒன்றும் தெரியாது. வேணா நம்ம படிச்சிருக்கோம், அவ்வளோதான். புத்தகத்தில் பார்த்துருக்கோம், இதயத்தினுடைய படத்தை பிடிச்சி போட்டிருக்காங்க, நுரையில் பாருங்க, அது இயங்கிறத நம்ம வெளியில் பார்க்குறோம். ஆனால் இது நமக்குள்ள என்ன நகழுது எதுவுமே தெரியாது. அதை பற்றி நம்ம எங்கே யூஸ் பண்ணி இதெல்லாம் இதெல்லாம் ஏன் இருக்கு? இந்த ஒரு பொருள், இதில் அனந்தம் உறுப்புகள், இது இயக்கத்திலே இருக்கு. இந்த மாமிச குவியலுக்கு இடையில ஏதோ ஒரு மையம் இருக்கு.
அந்த மையத்துல பிரபஞ்சத்தில் இருந்த பொருள்கள் இருந்து இன்பம் துன்பம் என்கின்ற அலைகள் உள்ள போய் சேர்ந்து ஒரு துன்பம் அல்லது ஆனந்தம் அல்லது பெயின் ஆர் பிளஷர் இதை அனுபவிக்க வச்சிருக்கிறது இது இயற்கை பிரபஞ்ச சக்தி. இது எதற்காக என்று சொல்லிட்டு நாம் நினைத்து பார்ப்பதில்லை. ஆக இதுக்கு நம்ம எதுக்கு சொல்றோம்னா, இது எல்லாம் ஒரு மகா காரணத்துக்காக வருவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலே மனிதன் சிந்திக்க வேண்டும். இது எதற்காக நான் என்பது என்ன அப்படின்னு நாம சிந்திக்கல. அப்படி முன்பு சிந்தித்தவர்கள் இதுக்கு மேலே இந்த பிறப்பு இறப்புலாம் நம்ம நீங்கணும்னா அது ஆன்மாவுக்கு ஆணவமெல்லாம் நம்ம இந்த பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் இந்த நிலை நீங்கணும்னா நம்ம மேலே இருக்கிற நமக்கு அப்பால இருக்கிற அந்த தெய்வத்தை நினைந்து நம்ம அதோட நம்முடைய மனதை கொண்டு ஐக்கியப்பட்டு போனால் தான் மறுபடியும் வரமாட்டோம். இல்லைன்னா இந்த உலகத்தில் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து வினையை சேர்த்துக்கிட்டு இது தொடர் நிகழ்ச்சியாகத்தான் இருந்து கொண்டிருக்கும் சொல்லிட்டு எத்தனையோ மதங்கள் சமயங்கள் மார்க்கங்கள்லாம் வகுத்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கூட இந்த பிரபஞ்சத்தில் மனித மனத்தில் விளைந்த இந்த கருத்துக்கள், இந்த கருத்துக்கள் இருந்து பல்வேறு சமய மதங்கள் மார்க்கங்கள்லாம் தோன்றி என்னென்ன செய்யணும், இதுக்கு மீண்டும் பிறவா இருப்பதற்கு இந்தந்த சாதனம் செய்யணும்னு சொல்லிட்டு பல்வேறு கொள்கைகள் பல்வேறு சாதனங்கள் வகுக்கப்பட்டு அதெல்லாம் மனிதர்கள் கடைபிடித்து வந்திருக்கார்கள். ஆக மனித இனம் மட்டும்தான் தெய்வத்தை வணங்குகிறது. ஆக மனிதன் மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் ஏன் தோன்றியது, நாமெல்லாம் ஏங்க அவருக்கு இந்த காரணத்தை ஆராய்கின்றான். இப்படி ஆராய்கின்ற ஒரு ஆராய்ச்சி முடிவிலே மனிதன் கண்டு கொண்டது என்ன என்றால், இயற்கையாக ஒரு பொருள் ஒன்று இயற்கையிலேயே இருக்கிறது, அதுதான் கடவுள். அந்த கடவுளை கண்ணாலாம் பார்க்க முடியாது. கண்ணால் காண முடியாத ஒரு அகண்ட அன்பும் எல்லையற்ற அருட்சக்தியையும் கொண்ட ஒன்றுதான் இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கிறது என்றதுதான் எல்லா மதத்திலையும் எல்லா சமயத்திலையும் எல்லா யோக மார்க்கத்திலையும் ஒத்துக்கொள்ளுகின்ற ஒரு பொதுவான ஒரு உண்மை. ஆனா அது நம்முடைய மன அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுனால அதை எப்படியாவது இந்த மனதை ஒடுக்கி அதுக்கு அப்பாலே சென்று அந்த மெய்ப்பொருளையே நினைந்து அப்படியே இருந்துட்டோம்னா நம்முடைய உயிர் அதில் அடங்கிடும் அப்படின்லாம் கொள்கையை வகுத்தாங்க. இப்போ வள்ளல் பெருமான் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த பொதுவான ஒரு அந்த உண்மையை வள்ளல் பெருமான் சொல்றார். ஆக இந்த பிறப்பு இறப்பு யாருக்கு அப்படின்ற உண்மையை தான், பிறப்பிறப்பு யாருக்கு, ஏன் இந்த உடல் என்கின்ற இந்த புலாலுக்கு உள்ள இருக்கிறது யார், இது ஏன் வரவழைக்கப்பட்டார், இல்லை அனைத்து ரகசியங்களையும் சுத்த சன்மார்க்க வள்ளல் பெருமான் ஆண்டவரே அறிவிக்க நமக்கெல்லாம் சொல்றார். ஆக இந்த பிறப்பு இறப்பு என்பது புறநிலை சம்பந்தப்பட்டதே ஒழிய இது உண்மை அல்ல என்பதுதான் வரலாறு சொல்றது. பிறப்பு இறப்பு என்பது உண்மை அல்ல. அதாவது பிறப்பு இறப்பு யாருக்கு, இது உடலுக்கு தான், ஆன்மாவுக்கு அல்ல. அதாவது ஆன்மான்ற வார்த்தை கூட சொல்ல வேண்டாம், ஒரு அறிவு என்கின்ற ஒரு ஒரு அணுத்துவமான ஒரு ஆகாசம், அதுதான் மனிதனாக இருக்கிறது. அதை தான் ஆன்மா என்று சொல்றார்கள். அந்த அறிவு என்கின்ற ஒன்று இயற்கையாக உள்ளது. அந்த அறிவுன்றது யாருன்னா அது கடவுளே தான் இங்க அறிவு அல்லது உணர்வு என்கின்ற ஒரு நிலையமாக இருந்து அவரே எல்லாத்தையும் அனுபவிக்கிறார். ஆக மனிதன் யார் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் என்றும் உள்ளவன். மனிதன் நாம் கண்ணால் பார்க்கின்ற இந்த புறத்தில் நாம் கண்ணால் காணுகின்ற இந்த பூத உடல் உருவை தாங்கி கொண்டிருப்பவன் அல்ல. இவனுடைய உண்மை என்னன்னா அற்பெரும் ஜோதியாக இருக்கிறது. இதுதான் வரலாறு சொல்றது.
மனிதனுடைய உண்மை உள்ளுக்கு உள்ளாக இருக்கின்ற உண்மை என்னன்னா மனிதனுடைய உண்மையே அருட்பெரும் ஜோதி தான். அதனாலதான் அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்துன்னு. கண்டுன்னா கண்ணால் காணுகின்றது அல்ல. கண்டு என்றால் அனுபவத்தில் கண்டுன்னு அர்த்தம். அனுபவத்தினுடைய அனுபவத்தில் சுயானுபவத்திலே அருட்பெருஞ்சோதி தான் இருக்கிறது. அந்த அருட்பெருஞ்சோதி நிலையிலிருந்து தான் அதனுடைய ஆற்றலால் உள்ளிருந்து வெளிப்பட்டு உயிரும் உணர்வும் உடலும் சூழ்நிலையும் கொண்டு இங்கு அந்த அருட்பெருஞ்சோதி தான் மனித உருவத்திலே வாழ வந்திருக்கிறது. ஆனால் இந்த தேகமானது புலால் என்கின்ற ஒரு மாமிசத்தினால் ஆனது. இது இயற்கையில் இது அழிந்துதான் போகும். அதுதான் இது அனித்தியம். இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த அழிகின்ற இந்த உடல் உருவத்தை அழியாமல் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உள்ளே இருக்கின்ற அந்த அருட்பெருஞ்சோதி வெளியினுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை அந்த கடவுளே தான் அந்த நிலையில இதுவரையில புல்லு பூண்டு ஆடு மாடு கோழி கொக்கு சிங்கம் இப்படி எத்தனையோ வகையான உடல் உருவங்களை ஏற்று ஏற்று விடுத்து விடுத்து இப்பொழுது அவரே இந்த மனித உருவு கொண்டு புறத்தில் தோற்றமாகி விளங்கி கொண்டிருக்கிறார். ஆக நம்முடைய உள்நிலை மனிதன் நம்ம வெளியில மட்டும் பார்த்து நம்ம ஒரு தவறான முடிவுக்கு வந்துடும். நம்மளையும் இந்த கண்ணால் காணுகின்ற இந்த எலும்பு தோல் இரத்தம் தசை மூளை சிறுமூளை இந்த ஒரு இதை வச்சுட்டு இதுதான் மனிதன் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு பண்றோம். புற தோற்றம், இந்த தோற்றம் பார்த்தீங்கன்னா குழந்தையில ஒரு மாதிரி இருக்கு, அப்படியே மாறி 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 வந்து கடைசியில் எல்லாமே தோல் சுருக்கமாக இருந்து போகுது. ஆக இந்த உருவம் பார்த்தீங்கன்னா இது சதா மாறிக்கொண்டே இருக்கிறது. மாறிக்கொண்டே இருக்கின்ற இந்த உருவத்திலே மாறாத ஒன்று இருக்கிறதை நாம் நினைப்பதற்கு சிந்திப்பதற்கு தவறிவிட்டோம். இப்போ சிறிய குழந்தையில இருக்கிற ஒரு போட்டோ, அப்புறம் இன்றைய 80 வயசுல 90 வயசுல இருக்கிற போட்டோ, இதுக்கிடையில 100 வகையான போட்டோ எடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு முதலுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஆக இது தோற்றம் இது மாறிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த ஒரு வயசுல நாம் ஒரு லட்டு சுவைக்கிறோம்னா இப்பவும் அதே சுவைதான் அனுபவப்படும். ஆக இந்த அனுபவத்தை உள்வாங்கிக் கொள்கின்ற உணர்வு என்பது மாறவே மாறாது. அந்த உணர்வு தான் அறிவு என்று சொல்லுகின்றோம். இந்த அறிவை தான் ஒரு தமிழ் இலக்கணத்துல சைவ சித்தாந்தத்துல சித்து அப்படின்னு சொல்றோம். சித்து அப்படின்னா ஒரு அறிவு. இந்த சித்து என்கின்ற அறிவு இதுக்குரிய ஒரு இது யார் அப்படின்னா இது யாரோ அல்ல, என்றும் எங்கும் எப்பவும் இயற்கையாய் இருக்கின்ற ஒன்றுதான் இந்த சித்து உருவத்தை கொண்டு உள்ளது. அதுதான் அறிவு. இது எதனா ஒரு பொருள்களால் ஆனதான, இது பொருள்களால் ஆனது அல்ல. இது ஒரு ஆகாசம், அணுத்துவமான ஆகாசம். அணுத்துவமான ஒரு ஆகாசம் நம்ம தலைக்கு நடுவில் இருக்கு. அது என்றும் அழிவது அல்ல. அதுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது, முதலும் முடிவும் கிடையாது. அது ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அதுதான் அறிவு ஆகாசம் அல்லது உணர்வு சுடர் அப்படின்னு சொல்லலாம். இந்த உணர்வு சுடர் தான் வள்ளல் பெருமான் அருட்சுடர் அப்படின்னு சொல்றார். ஆக நம்முடைய உள்நிலை எப்பொழுதுமே அழிவதில்லை. அது என்றும் இயற்கையாய் உள்ள ஒன்று. ஆனா அந்த அறிவு அதுக்கு அதீதத்துல அதுக்கு உள்ளவே இருக்கு, ஒன்னொன்னு இருக்கு. அதுக்கு பேர் தான் சத்து. இது காரணம்னா அது மகா காரணம். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு, இதை பிரிக்கவே முடியாது.
அந்த சத்துன்றது என்ன? சத்துன்றது என்ன? சத்துன்றது என்ன? அதை இன்னொரு வார்த்தையில சொல்லும்போது அதை விளங்கி முடியும். அதுதான் வள்ளல் பெருமான் இயற்கை உண்மை. இயற்கை உண்மை. உண்மை என்ற ஒரு சொல்லு பொய் பேசாதிருத்தல் என்ற அர்த்தம் அல்ல, அது வேறு. உண்மை என்பது அதுதான் உள்மெய், உள்ளீடாக இருக்கின்ற மெய்ப்பொருள். சரி, இன்னும் அதை எப்படி விளங்கிறதுனா, ஒரு அகண்டமான அன்பு என்கின்ற தத்துவம், அன்பு என்கின்ற ஒரு வெளி, அது எங்கும் நிறைந்து என்றும் உள்ளதுதான். அதுதான் அற்புதம். அதுதான் அதுதான் இயற்கை அற்புதம். அதனால்தான் வள்ளல் பெருமான் அற்புதம் அற்புதமே அருள், அற்புதம் அற்புதமே. இதுதான் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அப்படின்றார். அந்த ஒரு இயற்கையா இருக்கிற ஒன்று என்னன்னா, நாம் நம்மை சூழ்ந்திருக்கிற இந்த இடம் என்கின்ற ஒன்றுதான் எங்கும் நிறைந்திருக்கு. அதுதான் வெளி, வெளி, வெட்ட வெளி. இந்த எங்கும் முடியாது, எங்கும் அகண்டமா இருக்கின்ற இந்த வெட்ட வெளிக்கு உள்ளிடா ஒன்று இருக்கிறது. அதுக்கு பேர் தான் சத்தியம், மெய், மெய்ப்பொருள். அதை கண்ணால பார்க்க முடியாது, அது ஒரு அருவமானது. அது என்றும் உள்ள ஒரு இயற்கை. ஏன் இது அப்படின்னு ஒண்ணு இல்லாமலே இருந்தா நல்லா இருக்குமேன்னு கூட நாம சொல்லலாம். அது கரெக்டு தான். இல்லாமலே இருந்தா நல்லாம இருக்குதான். அது ஒண்ணு இல்லைன்னா நம்மலாம் இங்க வாழ வர்றதுக்கு எதுவுமே இல்லையே. உயிரும் பிரபஞ்சம் தோன்ற முடியாது, இந்த உலகமும் இருக்காது, இங்க உயிர்களும் இருக்காது, எந்த இயக்கம் இருக்காது, எந்த அனுபவம் இருக்காது, இன்பம் இருக்காது, துன்பம் இருக்காது. இப்ப அதுதான் பிரச்சனையே நமக்கு. நமக்கு என்ன பிரச்சனை? நம்முடைய பிரச்சனை என்ன? இறைவன் இருப்பது தான் நமக்கு பிரச்சனை. இறைவன் ஒருத்தர் இல்லைன்னா நமக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஆக அதிலிருந்து தான் எல்லாமே, இந்த விளைவுகள் எல்லாமே அங்கிருந்து அந்த இந்த வித்து நிலை, அதுதான் மூல நிலை. அந்த மூல நிலையிலிருந்து எல்லாமே விளக்கம் அடைந்து கொண்டே இருக்கிறது, விளைவு பெற்றுக்கொண்டே இருக்கிறது. அதுவும் இயற்கையா நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி. இந்த உலகம் என்பது ஒரு தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி என்ற ஒன்று இல்லை என்றால், அந்த அருவமாய் எங்கும் இருக்கின்ற அந்த உண்மை, இயற்கை உண்மை அல்லது அன்பு தத்துவம் இருந்தும் இருப்பதும் ஒன்றுதான், இல்லாமலும் இருப்பதும் ஒன்றுதான். பிரயோஜனமே இல்லை. பிரயோஜனமே இல்லாம அந்த பொருள் இருக்க முடியுமா? ஆனால்தான் ஆண்டவர் உண்மை என்கின்ற நிலையிலிருந்து விளக்கம் என்கின்ற நிலைக்கு தன்னை சதா வெளிப்பட தொடங்குகின்ற பொழுதுதான் இந்த எல்லையற்ற பிரபஞ்சம் சதா இயக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு காரணம் அந்த சத்து தான், சித்து என்கின்ற நிலை. இது அகண்ட வெளியில முழுதும் நிரம்பி அணுத்துவமாய் அனந்தானம் எங்கும் நிறைந்திருக்கிறது. இந்த அணுக்கள், அறிவு என்கின்ற அணுக்கள். இந்த அறிவு என்கின்ற அணுக்கள் என்னன்னா, இதுதான் அருட்பெரும் ஜோதி அணு. அகண்ட வெளிமுற்றும் நிறைந்திருக்கிற அந்த சத்து பொருள் அருட்பெரும் ஜோதி தான். அது அகண்ட அருட்பெரும் ஜோதி. அங்க அனுபவம் பெறுவதற்கு வழி கிடையாது. அப்படி அனுபவம் இல்லாதிருக்கும் போது கடவுள் இருப்பதும் ஒன்றுதான், இல்லாதிருப்பதும் ஒன்றுதான். ஆக ஒரு அனுபவம் பெற்றே ஆக வேண்டும், அனுபவத்துக்கே வர வேண்டும். அனுபவத்துக்கு வர வேண்டும் என்றால் சத்து என்கின்ற நிலையிலிருந்து சித்து என்கின்ற நிலைக்கு அவர் வரார். அந்த சித்து என்கிற நிலை தான் அறிவு. அறிவு ஆகாயம், அணுத்துவமான அறிவு ஆகாயம், அணுத்துவமான உணர்வு சுடர். ஆக இருப்பு நிலையிலிருந்து தன்னை உணர்வு நிலைக்கு வருகின்ற பொழுது அந்த உண்மையானது சதா விளக்கம் அடைந்து கொண்டே, ஒவ்வொரு நொடியும் தன்னை விளக்கி கொண்டே இருக்கிறது. ஆக இங்க எல்லாமே அந்த சத்து பொருளினுடைய தொடர் நிகழ்ச்சி. அது எதுக்கு அப்படின்னா, முடிவில் தனது சத்து உண்மையை சர்வ சதா காலமும் அருள் என்கின்ற தன்மை கொண்டு விளங்கி ஆனந்தமாயிருக்கவே வேண்டும். அந்த அறிவு அணுக்கள் எப்பொழுதும் ஆனந்தம் என்கின்ற அனுபவத்திலே, அது எத்தனை கோடி 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 யுகங்கள் ஆனாலும் அந்த ஆனந்தம் அழியாத ஆனந்தம். அதுதான் கடவுளுடைய அது நோக்கம். திருநோக்கம் என்னன்னா,
இந்த அகண்ட வெளியில் இருக்கிற அகண்ட அருட்பெரும் ஜோதி அது இயற்கையாகவே அணு அருட்பெரும் ஜோதி, அதாவது அருட்பெரும் ஜோதி அணு. அந்த நிலையில அது அந்த அனுபவத்தை தொடங்குகின்றது. அனுபவம் என்பது முறைப்படி தொடு உணர்வு, தொடுகின்ற அனுபவம், அப்புறம் சுவை அனுபவம், அப்புறம் வாசனை அனுபவம், அப்புறம் ஒளியை கேட்கின்ற அனுபவம், அப்புறம் உலகத்தை பார்க்கின்ற காட்சி அனுபவம், இப்படி அனுபவம், அப்புறம் சிந்திக்கின்ற அனுபவம், அதுக்கப்புறம்தான் அருள் அனுபவமா மாறுகின்ற பொழுது அந்த அறிவிலே அது எல்லையற்ற தனிப்பெரும் கருணை அன்பு என்கின்ற நிலையிலிருந்து கருணை என்கின்ற உணர்வு நிலைக்கு வரும்போதுதான் அந்த அன்புக்கு இருப்புக்கு பிரயோஜனம் இருப்பது. அந்த அன்பு என்கின்ற இருப்பானது கருணை என்கின்ற உணர்வு நிலையில் விளங்குகின்ற போது அது இயற்கையாகவே இன்பம் என்பது அனுபவமாகி விடுகிறது. ஆக இந்த நிலையில் தான் அந்த சத்து என்பது சத்து சித்து ஆனந்தம் என்கின்ற முக்கூறு கொண்டு இந்த நிலைக்கு வந்த பிறகு இந்த உடல் அழியாது மாறிவிடும். ஆக இந்த புலால் உடம்பா இருக்கின்ற ஒன்று ஒளி உடம்பாக மாறிவிடும். இதுதான் கடவுளுடைய இலக்கு. பிரபஞ்ச திருநடனத்தின் இலக்கே இதுதான். இதை யாராலையும் மாற்ற முடியாது. இப்ப நாம மறுக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் இப்ப இது தொடங்கி இந்த ஒரு காலம் தொடங்கி இனி உலகமே தலைகீழாக மாறிடும் அப்படின்றாரு சுவாமி சரவணானந்த அவர்கள். ஆக அப்போ மனிதன் தன்னை கடவுளுக்கு வேறானவனாக நினைத்து கொண்டிருப்பதுதான் பெரும் தவறு. இன்னொன்னு, இந்த பிரபஞ்சத்தின் நோக்கம் என்ன, நான் எப்படி வந்தேன், நான் என்றது என்ன, நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம், இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிறோம். எங்கு இதெல்லாம் போய் அனுபவம் ஆகிறது அதை பத்தி நாம கவனிக்கிறது இல்லை, கவனிக்க தவறி விட்டிருக்கிறோம். ஆக இந்த அனுபவங்கள் தேவையா? இந்த அனுபவங்கள் இரண்டாக ஒன்று இன்பம் என்றும் துன்பம் என்றும் பிரிக்கப்படுகிறது. இன்பத்தை எல்லோரும் விரும்புகின்றோம், எல்லா உயிர்களும் இன்பத்தை தான் விரும்புகின்ற, துன்பத்தை விரும்புவதில்லை. துன்பத்தை விரும்பாவிட்டாலும் ஆனால் துன்பம் நம்மை அடைகிறது. இது ஏன்? இன்பம் ஏன்? ஆக இந்த அனுபவங்கள் முடிவில் இறைவனே கொடுக்கிறார், இறைவனே கொடுக்கிறார். அப்போ இதெல்லாம் எங்கே, இந்த இந்த நிகழ்ச்சியெல்லாம் எங்கே நம்ம கொண்டு போய் விடுது, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் அந்த ஆத்ம விசாரம் அப்படின்றது. ஆக வள்ளல் பெருமான் சொல்றது, மனிதன் தன்னுடைய தற்போதத்தை இழக்க வேண்டும். நான் எனது, அந்த நான் என்பது அந்த கடவுளுக்கு அந்நியமா நமக்கு தெரியுது. கடவுள் என்கின்ற ஒரு பொருள் வேறாகவும் அது கண்ணியமா நாம் இருக்கிறதாகவும் நினைக்கிறது தான் காரணம். நாம் இந்த பகுத்தறிவை உபயோகப்படுத்துவதில்லை. மனதுக்கு அப்பால் சென்றுதான் நம்மை நாமே உள்ளே நோக்க வேண்டும். இந்த மனோ சக்தியை எண்ண அலைகளை எல்லாம் குவித்து பூர்வ மத்தியில் நிறுத்தி நம்மை நாமே உள்நோக்கி பார்க்க வேண்டும். அப்படியே பாருங்க, ஒன்றும் இல்லை, இந்த உடல்ல எவ்வளவு உறுப்புகள் இருக்கு, அப்படியே இமேஜ் பண்ணி ஒரு ஸ்கேன், மனதால ஸ்கேன் பண்ணி அப்படியே பார்த்தோம்னா ஒரு இருள், ஒரே இருள் சூழ்ந்த இந்த மாமிசம், இதுக்கு உள்ள நம்ம யாரு, எப்படி இருக்கிறோம், அதை பத்தி நம்ம நினைக்கிறது இல்லை. எங்க இருக்கிறோம்? இந்த நம்ம ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறோம், எத்தனையோ வகையான இன்பம். இந்த இன்பம் இந்த உடல் வழியாக தான் போகுது. ஆனால் லட்டு சாப்பிட்றோம், அது இனிப்பாக இருக்கு, நாக்கில் இனிக்கிற மாதிரி தருது. நாக்குக்கு இனிக்குது, நாக்குக்கு இனிக்க முடியாது, அது ஒரு மாமிசம். அப்போ அதை அனுபவிக்கிறது, அது அனுபவம் என்கின்ற ஒரு அலையாக மாறி அந்த அறிவு என்கின்ற ஒரு நிலையில அது சென்றடைந்து இன்பம் என்கின்ற ஒரு அனுபவம். இது எல்லாமே அருவம் தான், அறிவும் அருவம் தான். இந்த லட்டில் இருக்கிற அந்த சுவைத்தன்மை இன்பமாக மாற்றப்படுவதும் இறைவனுடைய செயல் தான். இது ஒரு பெரிய ப்ராசஸ். ஆக இது குறித்து நாம்
சிந்தனை எதுவும் செய்வதில்லை. இதெல்லாம் ஏன், எதுக்கு, எப்படி, என்ன காரணம்? சிந்தனை செய்வது இல்லை. ஆக இது எப்போ இந்த மரணமில்லா பெருவாழ்வுன்றது தான் இறைவனுடைய இலக்கு. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த சமுதாயம் இனி அதை நோக்கித்தான் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இனி எல்லா சூழ்நிலையும் மாறிவிடும், அது மாற்றப்பட்டுவிடும். சூழ்நிலையில முன்பு இருந்தது போல் இருக்காது. எல்லோரும் பிறந்த இந்த மனித பூமியிலே பிறந்தவர் எல்லோரும் இரவா நிலைக்கு தான் ஆசைப்படுவார்கள். இது வரலாறு சொல்றது. இரவாத இருக்கணும்னு ஆசைப்படும். ஏன்னா இரவாத ஒரு நிலை, மரணமில்லா பெருவாழ்வு என்பது புதியதாக பெற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. அது புதியதாகவும் பெற முடியாது. அப்போ மரணமில்லாத நிலை தான் நம்முடைய இயற்கை நிலை. நாம் மரணிக்க முடியாது. அறிவு என்கின்ற ஒன்று, அதுதான் நம்முடைய உண்மையான உரு. இதுதான் வள்ளல் பெருமான் சொல்லும்போது, திரு அம்பலவன் திருநோக்கம் பெற்றார்க்கு உரு அம்பலத்தே என்று உன். அப்போ அந்த அம்பலவன் அருட்பெருஞ்சோதி நடராஜருடைய அந்த சத்து பொருளாக இருக்கிற, இயற்கை உண்மையாக இருக்கிற அந்த ஆண்டவருடைய கடைக்கண் நோக்கம் கிடைத்து விட்டால் ஒரு மனிதனுக்கு அவனுடைய உருவம், அவனுடைய வடிவம், அது புறத்தில் எவ்வளவு காலம் விளைந்திருந்த இந்த மாமிச கூடாக இருக்காது. ஆக அம்பலம் என்கின்ற ஒரு நிலை, அதான் நம் தலைக்கு நடுவில் இருக்கிறது. அதுதான் சிற்றம்பலம் என்கின்ற சித்து உருவமாக அவன் விளங்க ஆரம்பித்து விடுவான். அப்பொழுது அவனுக்கு மரணம் இல்லை. அந்த சித்துருவம் புதிதாக பரப்படும், ஏற்கனவே இருக்கிறது தான், அது கடவுளுடையது. இதுதான் வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற பொழுது, இந்த சிற்ஜோதியின் இயல் உரு ஆதி அந்தம் என்றருடைய அற்புதம். இதை நாம புரிஞ்சுக்கிறதா கொஞ்சம் கடினமா இருக்கு. இதுதான் சுவாமி சரவணானந்தா அவர்களுடைய உரை விளக்கத்துல மிக தெளிவா சொல்றார். இந்த சிற்ஜோதி, அப்ப மனிதன் யாருன்னா இவன் சிற்ஜோதி. சித்துன்னா அருள், சித்து என்ன அறிவு. அந்த அறிவு என்பது கடவுளுடைய அறிவு, கடவுளுடைய உணர்வு. ஆக இந்த சிற்ஜோதி என்றது இந்த மனிதன். மனிதன் என்பவன் அருட்பெருஞ்சோதி உண்மை அணு. அருட்பெருஞ்சோதி அணுதான் மனிதனுடைய உண்மையான அகவடிவம். ஆக அருட்பெருஞ்சோதி அணு என்பது கடவுளுடையது. அந்த நிலையிலிருந்து தான் உள்ளிருந்து விரிந்து இவன் உடல் உருவம் தாங்கி கொண்டிருக்கிறான். ஆக இவனுடைய ஆதி நிலை என்பது பார்த்தீங்கன்னா, இந்த உடல் நிலையிலிருந்து உள்ள போக 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 13வது நிலை, அதுதான் உண்மையில முதல் நிலை. இதுதான் வள்ளல் பெருமான் சொல்லும்போது நம்ம வெளியில் நம்ம பார்க்குறோம், இந்த உடம்பு ஒரு பூதநிலை. இந்த பூதநிலைக்கு உருவ தோற்றத்தோட விளங்குது. இதுக்குள்ள பூதநிலைக்கு அப்புறம் பார்த்தோம்னா பூதநிலை, கரணநிலை. கரணம்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். அது தெரியாது. அது நமக்கு தான், ஒவ்வொருத்தனுக்கும் சாட்சியாக தான் இருக்கும். என்னுடைய மனம் என்ன நினைக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய உடம்பை நானும் பார்க்கலாம், நீங்களும் பார்க்கலாம், லேபில் முழுதும் பார்க்கலாம். ஆனால் மனதை பார்க்க முடியாது, அது சூக்குமானது. அப்போ உடலுக்கு அடுத்த ஸ்டேஜ், 2வது ஸ்டேஜ் கரணநிலை, அப்புறம் மோகினி நிலை, அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கும். பூதநிலை, கர்ணநிலை, மோகநிலை, பிரகிருதி நிலை, அசுத்த மாயா நிலை, அசுத்த மகாமாயா நிலை, சுத்த மாயா நிலை, சுத்த மகாமாயா நிலை, பிரணவ நிலை, குண்ட நிலை, பரிகிற நிலை, இப்படியே போயிட்டு அப்படியே போக போக அது நுண்ணிய இதில் போயிட்டே இருக்கும். அதுதான் வெளிக்குள் வெளிக்கடந்து அப்படின்றார். அந்த கடைசியில் 13வது ஸ்டேஜில் தான் அந்த சிற்ஜோதி இருக்கிறது. அதுதான் அருட்ஜோதி இருக்கிறது. ஆக இந்த சிற்ஜோதியின் இயல் கமா உரு. இயல் உரு அப்படின்னா, இயல் நம்முடைய இயல் என்ன? நம்முடைய இயல் அருள் தான் நம்முடைய இயல். அதுதான் நம்முடைய உண்மையான இயல் வடிவம். இயல் உண்மை வடிவம் எதுன்னா அருள். அது ஒரு அருள் பெருவெளியாகத்தான் இருக்கிறது. அது அணுத்துவமான ஒரு உணர்வு, அருள் என்கின்ற உணர்வு. அதுதான் அருட்ஜோதி அப்படின்னு சொல்றார். இதுதான் நம்முடைய தொடக்கம். அந்த ஒரு புள்ளியிலிருந்து தான் அணுத்துவமான நுண் உணர்வு நிலை, அதுதான் சிற்ஜோதியா இருக்கிறது. அங்க அதுதான் சித்து. இதுதான் நம்முடைய
ஆதி மூல நிலை. இது என்றும் உள்ளது, இயற்கையாக உள்ளது. அங்கிருந்து வெளிப்பட்டு விரிந்து, அப்படி விரிகின்ற பொழுதுதான் உடல், உயிர், மனம், புற உலக வாழ்வு, வாழ்க்கை அனுபவங்கள் இதெல்லாம் புறத்தில் தாங்கி கொண்டு வருகிறான். ஆனால் நம்ம கடைசி நிலையை தான் நம்ம தாங்க கொண்டுள்ளோம். உள்ளிருக்கின்ற உண்மையை நாம் மறந்து விடுகின்றோம். தயவு 2வது பதிவில் பார்ப்போம். ஆக இந்த சிற்ஜோதியின் இயல் உரு. இயல் என்பது 13வது நிலைக்கு, அதுதான் உண்மையில முதல் நிலையே. அதுதான் அந்த நிலையில தான் நம்முடைய இயல். இயல்னா இயற்கையின் அர்த்தம், என்றும் உள்ளது. அது என்ன? அதுதான் அருள் என்கின்ற உணர்வு. அதுதான் கடவுளுடைய சித்து உருவம். அதுதான் இன்பே நந்தருளி. அருள் இயற்கையிலே வைத்தாலும் இங்கே என்னை துன்பே செய்வித்தாலும் என் செய்வேன் என்ற ஒரு பாடலை விண்ணப்பம் என்றார். இன்பே நன்று அருளி, அருள் இயற்கை. அந்த அருள் இயற்கை என்பதுதான் கடவுளுடைய அருள் உணர்வு. அதுதான் உண்மையில் மனிதனுடைய அகவடிவமும் அதுதான். என்ன, மனிதன் வேறு அல்ல, கடவுள் வேறு அல்ல என்று சொல்ல வருவதுதான் சுத்த சன்மார்க்கம். ஆனால் இப்பொழுது அந்த நிலையில நாம இல்லை. இப்போ இந்த புலால் உடம்பு தான் நான் பற்றி கொண்டு இருள் நிலையிலையும் மருள் நிலையிலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக தொடர்ந்து நாம் செய்கின்ற ஆத்ம விசாரத்தினாலே தெருள் நிலையை அடைந்து கடவுளுடைய அனுகிரகத்தால் நம்முடைய அருள் நிலையை, நம்முடைய இயல் உண்மை நிலையை நம் அனுபவத்துக்கு ஆண்டவர் கொடுத்து விடுவார். அதை பெற்றுக்கொள்ளுதல். அப்போ இயல் நம்முடைய மூல நிலை, நம்முடைய இயலாக இருக்கிறது. அங்கிருந்து விரிந்து விரிந்து கடைசியில புறத்தில் பார்க்கும்போது இந்த உருவத் தோற்றத்தை பெற்றிருக்கிறான். உருவத் தோற்றம் புறம். ஆக அகம் சித்து என்கின்ற அருளாகவும், புறம் என்கின்றது இந்த உடம்பு என்கின்ற ஜோதியாகிறது. இப்போ அதுதான் அருட்ஜோதி நிலை. இதுதான் சிற்ஜோதி. சித்து பிளஸ் ஜோதி. சித்துன்றது அகம், ஜோதி என்பது புறம். இது அகம் ஆதியில் இருப்பது, இது உருவம் அந்தத்தில் இருப்பது. இது சேர்ந்துதான் சிற்ஜோதி. ஆக மனிதன் என்பவன் அருட்பெரும் ஜோதி. இந்த சிற்ஜோதி வேறு அல்ல, அருட்பெரும் ஜோதி வேறு அல்ல. அருள் என்பதுதான் சித்து, அந்த ஜோதி தான் பெருஞ்சோதியா ஆகி, அந்த பெருஞ்சோதி நிலையில ஒரு கூறு தான் உடல், உயிர், உணர்வு, மனம், இந்த தேகம், இதை சூழ்ந்து இதன் தொடர்ச்சியாகிய இந்த பிரபஞ்சம். இதுதான் அற்பெரும் ஜோதி அணு. இதை, இந்த உண்மையை புரிந்து கொண்டவனுக்கு இந்த புலால் உடம்பு கழிக்கப்பட்டு அது இருந்த இடத்தில் ஒளி உடம்பு, அந்த சித்து என்கின்ற நிலையே ஒளி உருவமாக தோற்றமாகிவிடும். இதுதான் கடவுளுடைய அனுகிரகம் பெற்ற பிறகு அவர் மனிதனை தன்மயமாக்கி வாழ வைப்பார், வாழ வைக்க உள்ளார். அதுதான் சுத்த சன்மார்க்கம் என்பது. இப்போ நாம் செய்ய வேண்டிய சாதனம் என்னன்னா, உண்மையில் உள்ளது ஒரு பொருள், அது இறைவன் மட்டும்தான். அதுதான் வள்ளல் பெருமான் ஒன்றே சிவம்தான் என அறிகின்ற அறிவே தகும் அறிவுட்டார். இதுதான் சுத்த சன்மார்க்கத்துல முதல் இந்த உண்மையை நம்ம இதை வச்சுட்டு தான் நம்ம இந்த பகுத்தறிவு நிலையிலிருந்து உள்ள சென்று சென்று மெய்யறிவு நிலைக்கு போனோம். ஆக இதுக்கு ஆழ்ந்த ஒரு கான்சன்ட்ரேஷன், ஓர்மை நிலை நமக்கு வரணும். இந்த ஓர்மை நிலை வரணும்னா மனம் எண்ணங்களற்ற நிலைக்கு வரணும். மனம் எண்ணங்களற்ற நிலைக்கு வரணும்னா இகலோக லட்சியம் இருக்கக்கூடாது. அதாவது இகலோக லட்சியம்னா இங்கு நல்லா படிச்சுட்டா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம், பதவி கிடைச்சா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம், பங்களா அது இது வாங்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் அறியாமை. இங்க செட்டிலாம் ஆக முடியாது. இங்க நித்திய வாழ்வு என்பது கிடையாது. எந்த நேரத்தினாலும் மனிதனுக்கு ஆபத்து வரலாம். பணம் இருந்தால் மட்டும் இங்கு வாழ்வு, நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது. பணத்தினால் ஒன்றும் ஆகாது. எந்த நேரத்தினால் நோய் நொடி இந்த தாக்கும். ஆக ஆபத்து நிறைந்தது தான் இந்த புற சூழல் உலகம். அதனால இங்க நித்தியத்தை தேடுவது தான் அறியாமை.
ஆக இந்த அநித்திய வாழ்விலை வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே நித்திய வாழ்வுக்கான முயற்சியை மனிதன் செய்ய வேண்டும் என்பதுதான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய மனித வாழ்வினுடைய முறையே அப்படித்தான். வெறும் வயிற்று பிழப்புக்காக, வெறும் உணவுக்காக, வெறும் உடல் சுக வாழ்வது விலங்கு இயல் வாழ்க்கையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆக விலங்கு இயல் வாழ்க்கையிலிருந்து மனிதனா வந்திருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இவன் நித்தமும் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். ஆக இந்த ஒரு வாழ்வு எப்ப கிடைக்கும்னா, நானுன்னு ஒண்ணு இல்லை, எனதுன்னு ஒண்ணு இல்லை, எல்லாமே கடவுள் தான். இந்த அருட்பெருஞ்சோதி உலகத்துல அவரை தவிர வேதம் இல்லை, நானும் ஒன்று புதுசா வந்த முடியாது அப்படின்னு நினைக்கிறது தான் அஞ்ஞான இருள். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் இல்லை, ஆனா இந்த பிரபஞ்சம் யுக யுகமா இயங்கிட்டு இருக்கு. அப்பெல்லாம் இல்லாத நான் இன்னும் ஒரு சில வருடங்கள் இல்லாம போறேன். அப்ப இன்பிட்வீன் டைமை பார்த்தீங்கன்னா, அந்த கால அளவுல அதை ஒரு சமுத்திரம்னு கணக்கு வச்சோம்னா, என்னுடைய வாழ்நாள் அளவு பார்க்கும் பொழுது இந்த மகா பிரபஞ்சம் எத்தனையோ கோடி கோடி யுகமா இருக்கும்போது என்னுடைய வாழ்நாள் அளவுன்றது அது ஒரு டிராப் மாதிரி தான். அப்ப இந்த டிராப் ஆஃப் நிலையில நான் திடீர்னு மறைய முடியுமான்னா அது ஆகவே ஆகாது. திடீர்னு ஒருத்தன் இங்க இருக்க வந்துட முடியாது. இருத்தல் என்பது நம்மால் ஆகாது. இருத்தல் என்பது முழுக்க முழுக்க சத்து பொருள் தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை உள்நோக்கி பார்க்க வேண்டும். ஆக மனதை அகமுகமாக திருப்பி கடந்து செல்ல வேண்டும். ஆக இதுக்கெல்லாம் நம்ம உணர்வு என்கின்ற ஒரு மையத்தை, அது நம் கரத்தில் தான் இருக்கு, நம்ம அனுபவத்தில் தான் இருக்கு. நாம் அந்த உணர்வாகத்தான் இருக்கோம். இதுக்கு எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை, இது யாருக்கும் குரு வேண்டியதில்லை, இதுக்கு தீட்சை வாங்க வேண்டியது இல்லை. இது சொல்ல வந்தது தான் சுத்த சன்மார்க்கம். காட்டுக்கு ஓட வேண்டியதில்லை, இருந்த இடத்திலிருந்தே பெற வேண்டியதல் பெறுதல் சாத்தியம். அதுதான் சுத்த சன்மார்க்கம். ஆக துஞ்சாத நிலை ஒன்று சுத்த சன்மார்க்க சூழலில் உண்டு அப்படின்றார். அது என்ன சுத்த சன்மார்க்க சூழல்? சூழல் அப்படின்னா என்ன? சூழல்னா நம்ம சூழ்நிலை அப்படின்றோம். முதல்ல சுத்த சன்மார்க்கம் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அப்புறம் நம்ம மரணமில்லா பெருவாழ்வை பற்றிய ஒரு இது நமக்கு தெரியாது. சுத்த சத்து என்பதுதான் மார்க்கம். சுத்தம் அப்படின்னா அருளை குறிக்கும், நினைப்பு மறப்பற்ற ஒரு சுத்த அருள் நிலை தான் சுத்தம் பேர். சுத்தம்ன்றது அந்த கடவுளுடைய சித்து உணர்வு நிலை, அதுதான் அருள், அதுதான் அருட்சிவநெறி அல்லது சுத்த சத்து மார்க்கம். சிவம்னாலும் சத்துனாலும் ஒன்று, ரெண்டுமே ஒன்று தான். அகவல்ல அருட்சிவ நெறின்னு சொல்லுவார். இது விண்ணப்பத்தில் பார்க்கும்போது சுத்த சிவ மார்க்கம், சுத்த சத்து மார்க்கம். சுத்த சத்துனாலும் அருட்சிவ நெறினாலும் ஒன்று தான், ஒன்றே ஒன்று தான். ஆக அருள் என்பது என்னன்னா கடவுளுடைய தன்மை. கடவுளுடைய தன்மையும் அவரும் சேர்ந்து அதை பிரிக்க முடியாத ஒரு நிலை தான் உண்மை விளக்கம் அப்படின்னு சொல்றார். வள்ளல் பெருமானுக்கு ஆண்டவர் சொல்றார், மகனே, சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்வதற்கு அடையாளமாக புறத்தில் ஒரு ஞான சபை காணுதல் வேண்டும். சுத்த சன்மார்க்கம் என்பது உண்மை விளக்கம். அந்த உண்மை விளங்காமல் இருக்கிறது. அது விளங்கும் போது அனுபவம் என்கின்ற ஒரு நிலையிலே அந்த அணு வைக்கப்படுகிறது. எப்பொழுதுமே அனுபவத்தில். அந்த அனுபவம் என்பது என்னன்னா அவருடைய தன்மை தான் அவருக்கு அனுபவமா இருக்கு. அவருடைய தன்மையை அனுபவப்படுத்தும் போதுதான் இந்த பிரபஞ்சத்தில் சகல கோடி சக்திகளும் விளங்கி கொண்டே இருக்கும். அது எப்பவும் அப்படிதான் விளங்கி கொடும். சகலத்தையும் விளக்குகின்ற பொழுதுதான் அவருடைய ஆற்றலை உள்ளிருந்து வெளிப்படுத்துகின்ற பொழுதுதான் அவருக்கே அந்த இன்பம் என்பது அனுபவப்படும். ஆக சுத்த சத்து மார்க்கம் என்பது இது கடவுளுடைய மார்க்கம், நம்முடைய மார்க்கம் அல்ல. கடவுளுடைய மார்க்கத்தில் நமக்கு என்ன வேலை அப்படின்னா, நமக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாம சும்மா இருக்கிறது தான் நமக்கு வேலை. ஆக இங்க நான் என்பது தானே உரைக்குது. எதுக்கத்தாலும் நான் இருக்கவே, அங்கே நான் தானே இந்த உலகத்தில் இன்பத்தை அனுபவிக்கிறேன், கடவுளுக்கு அனுபவமாகுது. அதுதான் அந்த நான் என்ற
வண்ணத்தில் விளங்குவது எது என்றால் அந்த அருள் தான் தன்னை மனிதனுக்கு மைய உணர்விலே நான் என்ற வண்ணத்தில் தன்னை விளக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். அதனால நாம் ஒரு பாடல்ல வரும், சிவவாக்கியர் மாத்திரை பொழுது நீர் மறித்து உள்ளே நோக்கிடில் அந்த இதாக இருக்கும். இந்த ஒரு வரியை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஆரம்ப கட்டத சாதனை மாத்திரை பொழுது நீர் மறித்து உள்ளே நோக்கில், மறித்துன்னா மடக்கி, புறத்தே ஓடுகின்ற மனத்தை மடக்கி உள்புறமாக, அப்படியே உள்புறமாக, உணர்வுக்கு உள்புறமாக செலுத்தினால் நமக்கு உண்மையெல்லாம் தெரிய வரும். இப்போ எந்த உண்மையும் அறியாம பசிக்காக உணவு கொடுக்க மட்டும்தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். உண்பதற்கும் உறங்குவதற்கும் மற்ற இதை இச்சைக்காகவும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆக இந்த வாழ்வு நித்தியம் நாம் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த வாழ்வு எதற்கு? நான் ஏன் இங்கு வாழ வரவைக்கப்பட்டுள்ளேன்? இந்த பிரபஞ்சம் இயக்கம் எதற்காக? நான் உற்றது எதற்காக? பிறப்புக்கு முன்பு எங்கிருந்தேன்? இறப்புக்கு பின்னே எங்குருவேன்? இதெல்லாம் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. நம்ம இதுக்கெல்லாம் உண்மை விளக்கம் நமக்குள்ளதான் இருக்கு. வெளியிலிருந்து எங்கேயோ இந்த உண்மையை உணர முடியாது. நமக்குள்ள இருக்கிற உண்மையை உணரணும்னா ஒரே ஒரு வழி, அந்த மாத்திரை பொழுது நீர் மறித்து உள்ளே நோக்கிடில். ஆக இந்த எண்ணெய் குவியல்கள்லாம் திரட்சி ஆக்கி அதை புருவ மத்தியிலிருந்து உள்புறமாக உணர்வு என்கின்ற அந்த உள்ள செலுத்தம்னா எல்லா உண்மையும் அங்கதான் அற்பெருஞ்சோதியா இருக்கு. அற்பெருஞ்சோதி வெளியில எங்கேயும் பார்க்க முடியாது, பார்க்க முயற்சியும் பண்ண வேண்டியதில்லை. புறத்தில் நம்ம எங்கும் முயற்சி பண்ண, நம்ம புறத்தில் தோற்றுகின்ற இந்த பிரபஞ்சமே எங்கிருந்து வெளிப்பட்டதுன்னா அந்த ஒவ்வொருத்தருடைய சிற்றம்பலத்திலிருந்து அருள் செயலால தான் பொருட்சக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, யோக சக்தி சொல்லி இந்த எல்லையற்ற பிரபஞ்சம் விளக்கமாகி கொண்டிருக்கிறது. சிற்றம்பல நிலையிலிருந்து தான் விளங்கி கொண்டது. அந்த சிற்றம்பலமே நாம தான். இதுதான் இடையறாத விசாரத்தின் மூலம், நெகிழ்ச்சியின் மூலம், ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்து கொண்டிருப்பதன் மூலம்தான் இந்த நான் என்பது உண்மையில் நான் அல்ல, இந்த நான் என்கின்ற வண்ணத்தில் விளங்கி கொண்டிருக்கிறது அந்த அருள் தான் விளங்கி கொண்டிருக்கிறது. ஆக நான் என்பதும் எனது என்பதும் என்னுடையதல்ல. நான் என்கின்ற இருப்பும் அந்த அருட்பெருஞ்சோதி தான். எனது என்கின்ற அந்த அனுபவம் அது தனிப்பெரும் கருணை தான் என்பதை அவன் அருளாலே தான் நாம் உணர முடியும். அதுக்கு தான் நம்ம இந்த விசாரம், உள்முக விசாரம், இது புறத்திலே நம்ம மனமொழிகளாலே விசாரிப்பது அல்ல. விசாரம்ன்றது உள்முகமா நம்ம கவனத்தை வைத்திருந்தால் உண்மை சிறிது சிறிதாக வெளிப்படும் என்பது. ஆக அந்த தற்போதும் நீங்கிய தருணத்திலே ஆக நான் என்பது ஒன்றுமே இல்லை. அப்படி புதிதாக யாரும் அவருடைய கடவுள் இருப்புக்கு அந்நியமாக இருக்க முடியாது. ஆக தான் ஒரு தானாய் தானே தானாய் ஊன் உயிர் விளக்கு ஒருதனை பொருளே. ஆக அந்த அருட்பெருஞ்சோதி அணுதான் நம்முடைய தலைக்கு நடுவில் அது ஒரு வெளியா இருந்து அங்கிருந்து தன் அருளையே விரித்து இந்த உடல் உயிரும் ஆக்கி கொண்டு இங்கு வாழ வந்திருப்பது, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பது, தன்னைத்தானே மறைத்து கொண்டு இந்த ஜீவனாய் அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பதும், இதற்கு அப்பாலாய் தனித்து சச்சிதானந்தமாக இருப்பதும் அந்த அற்பெருஞ்சோதி அணுதான். ஆக அவரே இந்த டுவலிட்டி அனுபவத்தோட, நான் தான் என்ற அனுபவத்தோட வாழ வந்திருக்கிறார் என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொண்டால் என்றும் உள்ளது என்றும் உள்ளதே ஆகும். அதை கைவர பெற்றுக் கொள்வதுதான் மரணமில்லா பெறுவது. அதான் சுத்த சன்மார்க்க சூழல்ன்றது. அவர் தான் வாழ வந்திருக்கிறார். அதனால அவர் வாழ்வதற்கு நாம் வழிவிட்டு விட வேண்டும். ஆக சுத்த சன்மார்க்கம் என்பது சுத்த சத்து ஆகிய அந்த ஆண்டவரே தான் தனது மார்க்கமாக உள்ளிருந்து வெளிப்பட்டு இந்த உடல், உணர்வு, மனம், உயிர், உலகம், உலக வாழ்க்கை உள்ளிருந்து வெளிப்பட்டு எல்லாம் தன்மயமாய் அதுவே தான் விளங்குகின்றது என்கின்ற உண்மையைத்தான்
நாம் தீர விசாரித்து அறிய வேண்டியிருக்கிறது. அப்படி அறிகின்ற பொழுது இந்த வாழ்வு இங்கு எல்லாமே அவருடையது என்பதை உண்மையாக அறிந்து கொண்டு நான் எனது என்பது என்னுடையது அல்ல என்று வித்ராமல் பண்ணுகின்ற பொழுது அந்த வாழ்வு அவரே நித்தியமாக்கி கொள்ளுவார். இதுதான் அவருடைய நோக்கம். இதுதான் சுத்த சன்மார்க்க சூழலில் உண்டு. ஏதோ இது நான் பேச்சுக்கு சொல்றேன், நீங்க நினைச்சுக்காதீங்கன்றதுக்காக தான் சொல்லளவு அன்றே எஞ்சாத அருளாலே நான் பெற்றுக்கொண்டேன். ஆக இந்த அருள் சக்தி தான் வெளிப்படணும். ஆக நம் உணர்வு உண்மையில் அருளால் தான் இருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கிறேன்றது ஒவ்வொரு நொடியும் அது தொடர்ந்து நிகழ்ச்சி அந்த தனிப்பெரும் கருணை அல்லது அருள் என்கின்ற எல்லையற்ற கருணை உணர்வு தான் நம் தலை நடு அக மையத்தில் நுண்ணிய உணர்வுகளிலிருந்து இந்த பிரபஞ்சத்தெல்லாம் படைத்தளித்து காத்து கொண்டிருக்கிறது. அது அது அனுபவத்திற்காக வேண்டி தற்போது திரையிடப்பட்டுள்ளது. அதனால்தான் என்பேன் அந்த அருளை அருள் இயற்கை அருள் என்பது கடவுளுடைய உணர்வு தான் நம்முடைய மூல நிலையாக இருக்கிறது. அதுதான் உண்மை மனிதன். மனிதனுடைய உண்மை அப்படின்னு சொல்லலாம். அதுதான் உண்மை மனிதன். ஆக நாம் இருக்கிறது பொய்மையில் தான் இருக்கு. பொய்யை பிடித்திருக்கும். அதுதான் பொய் பிடித்தார் எல்லாம் புறத்திருக்க நான் போய் ஆண்டவருடைய திருவடியை பற்றி மெய்பிடித்தேன் அப்படின்றார். பொய் பிடித்தார்னா இந்த உடல் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எட்ஜை பிடிச்சிட்டு இருக்கோம். அதுதான் நுனிப்புல் மேய்தல்னு சொல்றது. நுனிப்புல்னா எந்த மாடு நுனிப்புல்ல மேயும்? அப்படி மேய முடியுமா? நுனிப்புல்ல மேய முடியவே முடியாது. ஆனால் நுனிப்புல் மேயாதேன்னு சொல்றது என்னென்ன? புல் அப்படின்னா இழிந்த கேவலமான அப்படின்னு அர்த்தம். நுனின்னா எட்ஜில் இருக்கிற இந்த தேகத்தின் இருப்பு தான் நம்முடைய இருப்பாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதாவது உடல் வடிவில்ன்றது இது எட்ஜு, அதாவது ஆன்மாவுடைய கடைசி நிலை தோற்றம் தான் இது. இதுதான் நுனி நிலை. ஆனால் முதல் நிலையை நாம் விட்டுட்டோம். அதை பற்றி நினைக்கிறது இல்லை. அதுதான் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கு. எல்லா இயக்கமும் அங்கேதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை பற்றி நாம் சிந்திக்கிறது இல்லை. ஆக நுனியில் இருந்துக்கிட்டு இழிவான இந்த பொய்யான மாயா போகங்களை ஏற்றுக்கொண்டிருப்பது தான் நுனி புல் மேய்தல். நுனின்றது நம்முடைய இருப்பை இந்த கடைசியாகிய புலால் உடம்பலை கண்டுகொள்ளுதான் நுனி. புல் மேய்தல் அப்படின்னா இங்கே இந்த உடல் வழியாக நாம் இந்த மாயா இழிந்த பொய்யான போகங்களை அனுபவித்தல். இதுதான் நுனி புல் மேய்தல். அந்த இந்த நிலையை விட்டு நாம் உள்ளிருந்து வெளிப்பட்டு விளங்க வேண்டும். ஏன்னா உள்ளிருந்து தான் அனைத்தும் வெளிப்பட்டு விளங்கி கொண்டிருக்கிறது. ஆக என்ன இது இருக்கோ ஆசிட்டிஸ் அதை அப்படியே உணர்ந்து கொண்டால் இந்த அருட்ஜோதி அணு இந்த உடலை தன்மயமாக மாற்றிக்கொண்டு இப்பொழுது இருக்கிற இந்த அசுத்த நிலையிலிருந்து ஒளிதான் மாற்றிக்கும் அப்படின்றது தான் சுத்த சன்மார்க்கம். அதுதான் சுத்த இறந்தாரை எல்லாம் எழுப்புதல் வல்லியன்னா செத்து போனவங்களை எழுப்புறதில்லை. நாம் அகநிலையில் இறந்தது போல் கிடக்கின்றோம். ஆன்ம நிலையிலே நாம் இன்னும் பிறக்கவில்லை. ஆன்ம நிலையில் நாம் பிறக்க வேண்டும். ஆக அதுக்கு புறநிலையில நாம் இறக்க வேண்டியிருக்கு. புறத்தே இருந்து அகத்திலே பிறக்கணும். ஆனால் நம்ம புறத்திலே பிறந்திருக்கிறோம். உடல் வடிவினாய் பிறந்திருக்கிறோம். இந்த உடல் உணர்வு மாற வேண்டும். ஆக நம்ம புறத்தில் இறந்து அகத்திலே பிறக்க வேண்டும். அதனால்தான் இயேசுநாதர் அன்றைக்கு நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய சாம்ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகின்றேன். இந்த மறுபடியும் பிறத்தல் த்ரீஜன்மா அகத்தில் பிறத்தல். ஏன் அப்படின்னா அகத்தில் அந்த அந்த நம்முடைய உண்மையான அக உருவை நாம் இன்னும் அறியவில்லை. அது இறைவன் தன்வசமாக வைத்து கொண்டிருக்கிறார். நம்ம கிட்ட கொடுக்கறதுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு நிலைதான். ஆக இந்த இறந்தாரை எல்லாம் எப்படின்னா வல்லேன்னா ஆக அகத்திலே தன்னோட உண்மையை அறியாது இந்த புறத்தையே நம்பி இந்த உடல் வடிவினாக வாழ்ந்தவர்களை எல்லாம் செத்தவர்கள் என்கின்றார். ஆன்ம நிலையில் செத்து கிடைக்கிறார்கள். நாமெல்லாம் நம்மை பார்த்ததை இறந்தவர் என்று தான் சொல்லுகிறார். இறந்தவர்னா அகநிலையில நம்ம எதுவும் தெரியல, உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாமையே புறத்தையே பிடித்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால
பொய்விடத்தார் எல்லாம் புறத்திருக்க அப்படின்ட்டார். ஆக புறத்திலே பொய்பிடித்திருக்கும் போது நமக்கு எப்படினாலும் ஆபத்து வந்துடும். மீண்டும் மீண்டும் பிறவியில் வைக்கப்பட்டு கொண்டு தான் இருப்போம். ஏன்னா அந்த உள்ள இருக்கின்ற அந்த சித்துருவும் இது போச்சுன்னா இன்னொன்று அது ஆக்கிக்கொள்ளும். அது வந்து இறக்காது இல்லைங்களா, அது இன்னொன்று ஆக்கி கொண்டு இன்னொரு சூழலாகும். இப்படியே போயிட்டே தான் இருக்கும். எப்போ நம்ம வந்து உள் உண்மையை உணர்ந்து கொள்ளுகின்றோமோ அப்பொழுது அதுவே வந்து தன்மயமாக்கி இதை ஒளியுடம்பாக மாற்றிக்கொள்வது தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தினுடைய நோக்கம், திருநோக்கம் இதுதான். அதனால இறந்தாரை எல்லாம் எழுப்புதல் வல்லேன் விஞ்சாத அறிவாலே தோழி நீ இங்கே வேது செய் மரணத்துக்கு ஏது செய். இங்க தோழின்றது மனதை சொல்றார். இப்ப எல்லாம் இந்த வாழ்வு பெற்றுக்கொள்வதும் அல்லது இதை உசாதீனப்படுத்தி இந்த பொய்யை பிடித்து கொள்வது ரெண்டுத்துக்குமே காரணம் எதுன்னா மனம்தான். மனம் புறத்தை சார்ந்து கொண்டால் அழிவுதான், அகத்தை சார்ந்து கொண்டால் அழியாமைதான். ஆக அந்த மனம் என்கின்ற தோழிக்கு வள்ளல் பெருமான் உபதேசிக்கின்ற அந்த 10 பாடலையும், ஆக மனமாகிய தோழியே நீ புறத்திலே இருக்காதே, என்னோடு அகத்துக்கு வந்தால் நீ வாழ்வு பெறுவாய். நீ தேகத்தை சார்ந்து கொண்டு தேக போகத்தை அனுபவித்தால் நீ அழிந்து விடுவாய். ஆனாலே நீ புறத்தை பிடித்து கொண்டு பொய்யை மெய்யென்று எண்ணி வீண் போகாதே, நீ மெய்யை பிடித்து கொள்வாய். இதுதான் கந்தர் அனுபூதியில அற மெய்ப்புணர்வீர் அப்படின்வார். யமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூ மேல் மயல் போய் அற மெய்ப்புணர்வீர். பூன்னா இந்த பூ உலகம், உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையில இந்த தேகபோகிச்சை என்கின்ற மயக்கத்தை விடுத்து அற மெய்ப்புணர்வீர். அற முற்றிலுமாக மெய்ப்புணர்வீர். மெய்ப்பொருளை புணர்ந்து கொள்ளுங்கள், ஒன்றி கொள்ளுங்கள், சேர்ந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். பூமேல் மயல் போய் அற மெய்ப்புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனிய அப்படின்ற ஒரு பாடல் சொல்வார். ஆக வந்து இதுதான் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்தன்றார். அகத்தே கருத்துன்னா அந்த அகநிலை தான் நம்முடைய உண்மை நிலை. அதுதான் உள்ளொளியாக அற்பெரும் ஜோதியாக சிற்ஜோதியாக அருட்ஜோதியாக இருக்குது. அதுதான் உண்மை மனிதன். அந்த உண்மை மனித நிலை அருவ நிலையில் இருக்கிறது. அது அருள் உணர்வு, அதுதான் நம்முடைய இயற்கை, அதுதான் மனிதன் உண்மை, அதுதான் உண்மை மனிதன். அந்த நிலையிலிருந்து தான் விரிந்து வந்து தான் நம்ம புறத்திலே தேகத்தை தாங்கி கொண்டிருக்கிறோம். ஆக உள்ளிருந்து நாம் வெளிப்பட்டு விளங்கிறது தான் சுத்த சன்மார்க்கம். அதுதான் சுத்த சன்மார்க்க சூழல். ஆக நம்முடைய நிலை வந்து உள்நிலையிலிருந்து நாம் வெளிப்பட்டு விளங்க வேண்டும். அப்படிதான் விளங்கி கொண்டு இருக்கிறது. அதை உணர்ந்து கொள்வது தான் சுத்த சன்மார்க்கம். ஆக நம்ம சதா காலமும் வந்து அந்த உள்நிலையை பற்றி விசாரித்து தெரிந்து கொண்டு அங்கு நிலைத்து அங்கிருந்து அதன் தொடர் நிகழ்ச்சியாக சுடராக வெளிப்படுதான் உடல் உயிர் மனம். இது விளக்கம். ஆக உண்மையிலிருந்து விளக்கம் பெற்றுக்கொண்டே இருக்கிறது தான் உண்மை விளக்கம் செய்தல். அந்த ஒரு நிலை தான் சுத்த சன்மார்க்க சூழல். ஆக சுத்த சன்மார்க்க சூழல்ன்றது மனிதன் தன்னை அக வடிவீரனாக முதலில் கண்டுகொண்டு அந்த ஆன்ம நிலையை பிடித்து கொண்டு அங்கிருந்த வண்ணமே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் நித்திய வாழ்விலே வைக்கப்படுகிறான். இதுதான் சுத்த சன்மார்க்க சூழலில் உண்டு அது சொல்லளவென்றேன். நன்றிகையா, தயவு வந்தனம். அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி.